ஸ்க்ரீனில் அவர் அழுதப்ப எல்லாருமே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கிளாப் பண்ணாங்க. பட் இன்னைக்கு ரியல் டைமில் அழுகிறாரு, எல்லாரும் ஆக்டிங்கு அது இதுன்னு ரொம்ப ட்ரோல் கமெண்ட்ஸு, அப்யூசிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது. பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஃபிட்னஸ் கண்டென்ட் தானே பற்றி பேசுவான், இதை பற்றி ஏன் பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக ஜட்ஜ் பண்ண வரல. ஏன்னா இது அவங்க குடும்ப பிரச்சனை. மென்டல் ஹெல்த் ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். அதுவும் குறிப்பாக மென்னோட மென்டல் ஹெல்த்ன்றதை யாரும் பேசுறது இல்லை. எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி அவர் என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்துட்ருக்கேன். பட் ஒரு மனுஷன் இப்படி காமன் கம்போஸ்டாக இருக்கிறவர் இப்படி சடனாக வந்து உடஞ்சி போய் அழுகிறது வந்து ஒரு நாள் நடந்த எதுவும் விஷயம் கிடையாது. பல வருடங்களாக உள்ள அடக்கி வைக்க முடியாமல் அழுகிறதோட வெளிப்பாடு தான் அது. விமன் வந்து அழுதாங்க அப்படின்னா நம்ம எம்பத்தைஸ் பண்ணுறோம், அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்போம். ஆனால் ஒரு ஆம்பளை அழுதா முக்கால்வாசி பேர் ஆம்பளைங்களே கூட கேட்கறது இல்லை, அதை வந்து வேல்யூ பண்ணுறதும் இல்லை. எனக்கு இது பார்த்த வர நடிப்பாக இல்லை. அதனால இங்கே அவரோட வலியை வேதனையில் ட்ரோல் பண்ணாமல் அட்லீஸ்ட்டு நீங்கள் எதுவும் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்து அவங்களோட லைஃப் அவங்கள்ட்ட விட்டாலே போதும், பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபீலிங்ஸை மாஸ்க் பண்ணுறதால என்றைக்குமே அது சரியாகாது.